students, welcome to our today's video. In this video, we'll learn about the lesson current electricity, and our today's topic is Ohm's law. இன்னைக்கு வீடியோவில் ஓம் விதி அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கடத்தி எடுத்துக்கிறோம். அதனுடைய ஏரியா ஏ, கண்டக்டருடைய நீளம் லென்த் வந்து எல். ஏற்கனவே பழைய வீடியோவில் பார்த்துருக்குறோம் கரண்ட் டென்சிட்டி, அதாவது மின்னோட்ட அடர்த்தி ஜேஸ் ஈக்குவல் டு சிக்மா இ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். இந்த கடத்தியோட எண்டில் நம்ம ஒரு பொட்டான்ஷியல் டிஃப்ரென்ஸ் பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம், அது வந்து வி. தர்ஃபோர் வி எப்படி எழுதலாம்னா வி இஸ் ஈக்குவல் டு இ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டு அந்த ஹோல் லென்த் ஆஃப் த கண்டக்டர் எல், இஎல். E is equal to இந்த ஃபார்முலாவிலேருந்து எழுதணுன்னா இந்த ஈக்குவேஷன்லேருந்து V by L. இப்போ இந்த E வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். J is equal to சிக்மா ஈயில் வியோட வேல்யூவை என்ன செய்ய போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். therefore J is equal to சிக்மா E is equal to சிக்மா ஈயோட வேல்யூ E is equal to V by L. so substitute V by L. So J is equal to sigma V by L. சிக்மாவுக்கு என்ன பேருடா, சிக்மா is equal to கண்டக்டிவிட்டி, பொருளின் மின் கடத்து எண் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ ஜேயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஜேயோட வேல்யூ என்னது, J is equal to current by area. ஸோ இந்த இடத்துல ஜேக்கு பதிலாக I by A என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். therefore I by A equal to sigma V by L. therefore V வேணும்னா V is equal to I into L by sigma A அப்படின்னு கிடச்சிருது. இதில் L by sigma A வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுக்கலாம், ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் R. therefore V is equal to IR. V is equal to IR. R வந்து called as the resistance. R என்ன சொல்லலாம்னா ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். இந்த ஆரோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு L by சிக்மா A. இந்த ஈக்குவேஷன்லேருந்து R என்ன வரும்னா R is equal to V by I. அப்போ resistance of the conductor is equal to potential difference across the conductor, the ratio of potential difference across the conductor to the current flowing in the conductor. The resistance in the formula விலிருந்து எடுக்கலாம். Resistance of the conductor is equal to the ratio of potential difference to current. V by I is equal to resistance. Resistance ஓட யூனிட் வந்து ohm. Resistance ஓட யூனிட் ohm. The resistance is the ratio of potential difference, to the current. R is equal to V by I. The unit of resistance is equal to ohm. இப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வியை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸிலும் ஐயை, அதாவது மின்னழுத்த வேறுபாடு எக்ஸ் ஆக்சிஸிலும் மின்னோட்ட ஒய் ஆக்சிஸிலும் கரண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்து நம்ம கிராஃப் போடும்போது அந்த கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கிடச்சிதுன்னா அந்த பொருள் வந்து ஓம் விதிக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அந்த கிராஃபோடது வந்து ஒரு வளைவாக காணப்பட்டுச்சுன்னா இந்த பொருள் வந்து ஓம் விதிக்கு உட்படாத பொருள். சரி, நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டிவிட்டி. அந்த ரெசிஸ்டிவிட்டிங்கிறத ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவிலேருந்தே கொண்டு வரோம். ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா R is equal to L by சிக்மா A. இந்த சிக்மாவுக்கு பேர் என்னென்னா கண்டக்டிவிட்டி, அதாவது மின் கடத்து எண். இது வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அந்த மெட்டீரியலை பொறுத்து, அதனுடைய டைமென்ஷன், இந்த மெட்டீரியலோட அளவை பொறுத்து இந்த மின் கடத்தி, அந்த கண்டக்டிவிட்டியோட வேல்யூ என்ன செய்யும், இருக்கும்.
சரி, இந்த ஆர் வேல்யூவிலிருந்து தான் நம்ம மின் தடை எண் கண்டுபிடிக்க போகிறோம். மின் தடை எண்ணா என்னென்னா தட் இஸ் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு எடுக்கிறோம். ரோ வந்து 1/σ. அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி. மின் தடை என்ன ரெசிஸ்டிவிட்டி ரோன்னு சொல்கிறோம். ரோஸ் ஈக்குவல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி. அதாவது மின் தடையன் என்பது மின் கடத்து எண்ணின் தலைகீழி. ஸோ அப்போ இந்த இடத்துல 1/σ பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், ரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ L/A. அதாவது இதில் 1/σ இன்ட்டு L/Aன்னு இருக்குது. 1/σக்கு பதிலாக ரோ போடுறோம். ரோ L/A. ரோ வந்து என்னதுன்னா மின் தடை எண், அதாவது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். சிக்மா மின் கடத்து எண், அதாவது கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல். The resistance of the material எப்படி இருக்குன்னா that will be directly proportional to the length of the conductor and inversely proportional to the area of cross section. The R ஓட வேல்யூ ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L/A அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது R வந்து directly proportional to length and inversely proportional to area. அதாவது length of the material, அந்த கண்டக்டரோட லென்த்துக்கு நேர்த்தகவில் இருக்கும் மின்தடை. அடுத்து மின்தடை அந்த பரப்புக்கு எதிர்த்தகவில் இருக்கும். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். இப்போ நம்ம இதில் என்ன எடுத்துக்கலாம்னா இந்த எல்லோட வேல்யூவே 1 மீட்டர். லென்த் ஆஃப் த கண்டக்டர் எல் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஏரியா ஆஃப் த கண்டக்டர் ஏ ஈக்குவல் டு 1 மீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டோன்னா அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆர் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு L/A. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 1, ஏயும் 1ன்னு எடுக்கும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும், ரோக்கு ஈக்குவல் ஆயிரும். இந்த ஆர் ஈக்குவல் டு அப்போ என்ன ஆயிட்டுனா மின்தடை ஈக்குவல் டு மின்தடை எண். எப்போனா ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்கு வெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி மின்னோட்டத்திற்கு அளிக்கக்கூடிய மின்தடையை தான் மின்தடை எண் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மின்தடை எண்ணோட டெஃபினிஷன் என்னென்னா ஓரலகு நீளமும் ஓரலகு குறுக்குவெட்டு பரப்பும் கொண்ட கடத்தி மின்னோட்டத்திற்கு அளிக்கக்கூடிய மின்தடை எண் எனப்படும். இதனுடைய அலகு வந்து ஓம் மீட்டர். அதாவது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல் இஸ் டிஃபைன்ட் அஸ் த resistance offered to current flow by a conductor of unit length having unit area of cross section. அதாவது லென்த்தும் யூனிட்டியாக இருக்கணும், ஏரியாவும் யூனிட்டாக இருந்துச்சுன்னா அந்த மெட்டீரியல் எவ்வளவு கரண்ட்டை ரெசிஸ்ட் பண்ணுதோ தட் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி 2 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓம்ஸ் லா, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், அதாவது ஓம் விதி, மின்தடை எண். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.